Hi friends, welcome to Kamadhenu Akshayam. மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான பால். இப்போ இந்த பாலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வேண்டாம்னு நினச்சா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம புரோட்டாக்கெல்லாம் எவ்வளோ அந்த பதத்துக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அரை கப்பு பால் எடுத்துருக்கோம். அது 2 கப் மைதாக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை பத்தலைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒன்று சேர்ந்து பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் மாவு டபுள் ஆகி வரும். இப்போ 1 மணி நேரம் போல் இருக்கும். மாவு டபுள் ஆகி வந்துருக்கு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது 6 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரே மாதிரி கிடைக்கும். இது மாதிரி சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு நான் கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இது மாதிரி உள்ளே மடித்து உருட்டும் போது கிராக்ஸ் விழுகாது. நல்லா உருட்டி எடுத்துடலாம். உருட்டின மாவை நம்ம கையாலேயே இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்கும். நல்லா உப்பி வரும். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா மாவு உள்ள வரைக்கும் வேகாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஃப்ளாட் பண்ணாலும் அது நல்லா உப்பலாக வரும். இப்போ 2வது பால்ஸையும் நல்லா உருட்டி காமிக்கிறேன். இது மாதிரி மடித்து விட்டு உருட்டும் போது கிராக்ஸ் விழுகாது. நம்ம இதில் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கனால நல்லா உப்பி வரும். நம்ம ஃப்ளாட்டே பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சு நம்ம இனி பொரிக்க வேண்டியது தான். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை காய்ச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒருவேளை ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமானாலும் சீக்கிரமாக செவந்துடும். உள்ள வரைக்கும் வேகாது. இப்போ ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ் கண்டிப்பாக சிம் டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றாவது எடுத்து போடணுங்கிறது அவசியம் இல்லை. 2-3 ஒட்டுக்காவே போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா போடும்போது ஈஸியாக உப்பி வருங்கிறதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். எண்ணெயில் போட்டு 2-3 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக கலர் வந்துடும். நம்ம இதில் சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால. அதனால 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுறலாம். அப்போ தான் ஈவனாக கலர் வரும். இந்த பண்ணு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் ஈஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். ஆனால் நம்ம நினைப்போம் கடையில் வாங்குகிற பன் பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இதில் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். இதில் எண்ணெய் அதிகமாக இழுக்கும்னு. ஆனால் கண்டிப்பாக இழுக்காது. நான் உங்களுக்கு சுட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காது. இப்போ பாருங்கள் பன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. நம்ம ஃப்ளாட் பண்ணி போட்டாலும் நல்லா குப்பலாக வரும். ஒருவேளை நம்ம மாவு பிசையும் போது நல்லா பெரிய பால்ஸாக எடுத்துட்டோம்னா உள்ள வரைக்கும் வேகாமல் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சின்னதாக எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இது பார்க்கவே நல்லா இருக்குல்ல, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொன்னையும் சுட்டு காமிக்கிறேன். ஆறு பண்ணையும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம இதை இப்படியே சாப்பிட்லாம். இப்படியே சாப்பிட்டோம்னா அது பிளெயின் பண்ணு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. ஒருவேளை எண்ணெய் அதிகமாக இழுத்து இருந்துச்சுன்னா நம்ம கையை பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. நம்ம இப்போ இந்த பிளெயின் பண்ணை தேங்காய் பண்ணால் மாற்றலாம். அதுக்கு சின்ன வேலை தான் பண்ணணும். கொப்பரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியில் இருக்கிற ஸ்வீட்னஸே நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் சர்க்கரை தேவைப்படாது.
வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கிற பண்ணை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது தான். இதே பண்ணில் இந்த தேங்காய் ஸ்டஃபிங்க்கு பதிலாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லை ஜாம் சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், நம்ம இஷ்டம்தான். இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே தேங்காய் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். என்ன தான் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பண்ணியும் ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இதுக்கு கொப்பரை துருவல் சேர்க்கும் போது ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். தேங்காய் துருவல்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நம்ம ட்ரை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்டிலையே தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.